ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குருஜி 360 சேனல்லேருந்து குரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிவிகே மாநாடு. போன வாரம் வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வாரம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வீடியோக்கு பின்னாடியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன் அந்த குருஜி நான் தான். ஹாய், உங்கள் குரு. வாங்க, இன்றைக்கி மாநாடோட அப்டேட்டு, அதாவது ஒரு வாரம் கழித்து நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி சண்டே, ஆகஸ்ட் 17 சண்டே அன்றைக்கி வந்திருக்கோம். மார்னிங் வந்திருக்கோம். போன வாரம் நம்ம ஆதவ் அர்ஜுன் சார் வந்து ஆய்வு பண்ண வந்திருந்தார். அந்த வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வந்த பாதை வந்து விஐபி என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. அது உள்ளே போகிறதும் வர்றதும் பார்த்திங்கன்னா விஐபி என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ்ன்றது நீங்கள் அதே மதுரை தூத்துக்குடி ஹைவேல தாண்டி வந்தீங்கன்னா இந்த கட் அவுட் இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த விருந்தினர் போர்டு எல்லை எல்லாமே காமிச்சிருப்போம். அதான் இது கிரவுண்டு. பார்த்தீங்கன்னா ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் நிறையா பார்த்துருப்பீங்க. பக்காவாக கொடி கிடியெலாம் நட்டு, இது நம்ம மொதல் வீடியோ பாருங்கள். மொதல் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்றதை, இந்த இடத்தையே வந்து ஒரு சங்கர் படம் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றி வச்சிட்டாங்க. வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தளபதி நடக்கிற ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரேம்ப் முடிகிற இடம் வரைக்கும் இந்த க்ரீன் மேட்டு போட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி க்ரீன் மேட்டு பக்காவாக போட்டுட்ருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலேயும் போடுவாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி ரேம்ப்லேருந்து 200 மீட்டர் தள்ளி கிட்டத்தட்ட அவர் தளபதி நடக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ரேம்பே பார்த்தீங்கன்னா 800 மீட்ரு வரும். 800 மீட்ரு, இது ஒரு 200 மீட்ரு எக்ஸ்ட்ரானா 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த துணி போட்டிருக்காங்க க்ரீன் மேட்டு. இந்த க்ரீன் மேட்டில் வந்து தண்ணியே உள்ளே போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. மேட்டு பக்கா மேட்டு. இதில் தண்ணி மழை எதுவும் வந்தாலும் கீழே வேலை நிற்காது, கீழே உறிஞ்சிக்கிறோம். கீழே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிரவுண்டை காமிச்சிருப்போம். மண் தரேன்றனால தண்ணி நல்லா இழுத்துக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை. மழை வந்தாலும் இந்த மாநாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இந்த க்ரீன் மேட் இருக்குது. இந்த மேட் ஒர்க்கு பாருங்கள் எந்த அளவு சூப்பராக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். செம்ம. இந்த மேட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆணி மாதிரி அடித்து உள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த குழாய் பார்த்துருந்தோம். இதான் அந்த குழாய். தண்ணீர் தொட்டி, தண்ணீர் வசதி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி அமைச்சிருக்கதா சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இந்த மாதிரி குழாய் அமைச்சிருந்தாங்க. குழாய்க்கு வந்து டேப் எல்லாமே போட்டாங்க. டேப்னா சும்மா நார்மலாக திருகிற டேப்லாம் இல்லை, தண்ணி வருதான் பார்ப்போம். ஆகா, தண்ணி சூப்பராக வருது. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். வாட்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் டேப் இருக்கும். அது போக வந்து தளபதியோட படம் போட்ட 1 லிட்டர் வாட்டர் கேன் வந்து அது வந்து நிறைய இறங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து அடுத்த பாக்ஸ்க்கு நான் மூவ் ஆகிட்டேன். 1 2 3 4 ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 8 குழாய் நினைக்கிறேன். இந்த சைடு 4 குழாய், அந்த சைடு 4 குழாய், 8 குழாய் வந்து ஒரு பாக்ஸுக்கு போட்டிருக்காங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தளபதி அந்த ரேம்ப் முடியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி 200 மீட்டருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அங்கெல்லாம் மேட் முடிச்சிட்டாங்க. இது வந்து மேடையோட அப்படியே லெஃப்ட் சைடு இன்னும் இந்த ஓரத்தில் வந்து மேட் ஒர்க்கு போயிட்டுருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். மேட் ஒர்க்கு 4 இன்ச் ஆனியா, 4 இன்ச். இது பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிடுங்காதில்ல, காற்றுக்கு பிடுங்காதில்ல, ஸ்ட்ராங்காக நிற்குமா? நோ ப்ராப்ளம். இது மேட்டு எவ்வளோ நேரம் இது பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் வருதா மேட்டு? இவ்வளோ தூரம் தானா? ஓகே. ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர். ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர். ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, தளபதி ரேம்ப் இருக்குல்ல, அந்த ரேம்ப் முடியிலேருந்து 200 மீட்டர் தள்ளி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த க்ரீன் மேட்டு அமைக்கிறாங்க. இல்லை அது கீழே பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னது? அது வந்து வாட்டர் டேங்க். எதுக்கு வாட்டர் டேங்க்? இந்த வாட்டர் டேங்கு எது அந்த வெயிட் இருந்துச்சுன்னா அந்த இது நான் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு. ஓகே. பார்த்துங்க மக்களே, இந்த வாட்டர் டேங்கை வந்து யாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு மூஞ்சி கழுவுறது கிடையாது. சேஃப்டி பர்பஸ் வச்சுருக்காங்க. தண்ணி இருக்குன்னு நினச்சி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து எல்இடி வரப்போகுது. இதே மாதிரி நிறைய இடத்துல ஒவ்வொரு பாக்ஸுக்கு கீழேயும் சைடில் 2 இருக்கும். அந்த இது வந்து எதுக்குன்னா இந்த வெயிட் ஸ்டோரேஜ் பண்ணையில், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணையில். ஓகே. தெரியாது, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா கூட்டம் எவ்வளோ வரும் தெரியாதுல்ல. நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லணும்ல, அதுக்காண்டி தான் சொல்கிறோம். இந்த தண்ணி வந்து இந்த தண்ணி யாரும் எடுத்து யூஸ் பண்ணி இது க்ளோஸ் பண்ணி இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. இது மேலே எல்இடி வரும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி 2 டவர் மாதிரி வருது, எல்இடி வரும். இதுக்கு உள்ளே வந்து இது பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் டேங்க் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க கயிறு கட்டி. இல்லை விக்கிரவாண்டியில் ஏறினாங்க இல்லைங்களா, அதனால நாங்கள் முதல் வீடியோ எடுத்தோம். இதில் இப்போ ஏற முடியாது. இதில் ஏற முடியுமா அந்த நகரத்தில்? நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். 3 பக்கம் கவர் ஆகிடும், ஒரு பக்கம் எல்இடி வந்துடும். கம்ப்ளீட்டாக விக்கிரவாண்டியில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு அதை பூரா நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கீங்க.
ஒரே ஒரு அந்த ஒரு துளி கூட யாரும் மேலே ஏற முடியாது, எல்லாமே மக்கள் எல்லாமே கீழே உட்கார மாதிரி தான். கீழே உட்கார மாதிரி தான் சேஃப்டி. அது மாதிரி இடமும் பெரிய இடமா இருக்குது. ஓகே 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 ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சிறப்பாக நடக்கும் எல்லாமே, வேலைகள் பக்கம் ஆகுது. நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? நான் 20 நாளாக வேலை பார்க்குறேன். 20 நாள். என்ன ஒர்க்கு உங்கள் ஒர்க்கு? எங்கள் ஒரு செட்டு இருக்குது, மெயின் செட்டு. ஓகே, மெயின் செட். அந்த மெயின் ஒர்க்கு போகுது. முடிஞ்சா? முடிஞ்சு அது முடிஞ்சு. இல்லை, டெக்கரேஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது புதுசாக ஒரு மேட்டு ஒரு ரோல் வந்து எடுத்து விரிச்சிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரோலாக எடுத்து விரித்து அந்த ஆணி போட்டு அங்கங்கே சேஃப்டி இது போட்டு எவ்வளோ காற்று அடித்தாலும் பறக்காத அளவுக்கு இந்த மேட்டை போடுறாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி எல்இடி லைட்டும் போட்டிருக்காங்க, லைட்டிங்கும் போட்டிருக்காங்க. இந்த எல்இடி போடுறதுக்கு நம்ம அந்த பாக்ஸ் பார்த்தோம், அந்த எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த அண்ணே எக்ஸ்பிளைன் பண்ணது. அந்த சேஃப்டிக்கு உள்ள டேங்கு இந்த இது மாதிரி வச்சு இதை கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணி இது மேலே எல்இடி வரும். ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தாலே பாருங்கள் மேடை எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு, என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவங்கள பார்க்குறதுக்காண்டி அங்கங்கே ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தண்ணி வசதிக்கு 8 குழாய், அது போக எல்இடி டிவி, லைட்டிங்கு, கொடி எல்லாமே பக்காவாக வேலை போயிட்டுருக்கு. இந்த ரேம்பை உள்ளே போய் பார்ப்போம். ஸ்டேஜ் பார்த்திங்களா, தளபதி நடந்து வந்து மக்களை பார்க்க போகிற ரேம்ப் இதுதான், பார்த்துக்கோங்க. இங்கே ஏதோ சம் ஒர்க்கு உள்ளே நடந்துகிட்ருக்கு போல, அதனால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. விக்ரவாண்டிலையும் பார்த்திங்கன்னா இதில் ஏறி எல்லோரும் தளபதி மேலே மேடையில் ஏறினாங்க, கார்ட்ஸ் ஓடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி யாரும் ஏறாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இந்த டிஸ்டன்ஸில் கிரில் போட்டாங்க. ஏற முடியாது, ஏன்னா கால் வைக்க முடியாது, ஆள் ஏற முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏற முடியாது. யாரும் ஏற முயற்சி பண்ணாதீங்க. இங்கேருந்தே நீங்கள் தளபதியை பார்க்கலாம். நம்ம இருப்பது பார்த்திங்கன்னா இப்போ மேடைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இவ்வளோ ஒரு ஏரியாவில் என்ன ஒர்க்கு நடந்துகிட்ருக்குன்னு எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரைட் சைடும் போவோம், அங்கிட்டும் சேம் இதே ஒர்க் தான் போயிட்டுருக்கோம். மேடையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் அமர்ற இடத்துல வந்து எல்இடி ஒர்க்கு போய்கிட்டுருக்கு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா பக்கமும் போயிடுச்சு. பாதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நீ அந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். மேபி இன்றைக்குள்ளே அந்த எல்இடி லைட்டு இந்த லைட்டிங் ஒர்க்கு வந்து ஈவினிங்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதியோட ரேம்ப்பு, அது பக்கத்தில் கிரில்லு, அதுக்கிட்ட இந்த இது இருக்குது. இதில் கார்ட்ஸ் எதுவும் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் பொதுமக்கள் நிற்பாங்க. இந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விக்ரவாண்டியில் என்னென்ன நடந்துச்சோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக முன்கூட்டியே ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பொதுமக்கள் வந்தீங்கன்னா தளபதியை பார்க்கணும்னா இதை தாண்டி கண்டிப்பாக வரக்கூடாது, இதோட தான் நிற்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், இந்த பாக்ஸ் சொன்னேன்ல, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சுற்றி ஃபென்சிங் பண்ணி கிரில் போட்டு அடைச்சிட்டாங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸ் மணி போட்டு இதுக்குள்ளே தான் உட்காந்து பார்க்கணும். ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது மேடையோட லெஃப்ட் சைடு இருக்கோம். ஸ்டேஜ் ஒர்க்கு இப்போ நம்ம போன வாரம் பார்த்ததுக்கும் இன்றைக்கும் சம்மந்தமே இல்லை. பக்காவாக ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேட் இன்னும் அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க, லாஸ்ட்டில் போட வேண்டியிருக்கு இல்லையா, அது கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த க்ரீன் மேட்டு வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தளபதி நடந்து போகிற ரேம்ப்பு, தாவேகாவோட கொடி போர்டை மாட்டிட்டாங்க. இதுதான் வந்து மேடை, அந்த பிரம்மாண்ட மேடை. நம்ம ட்ரோன் ஷாட்டு இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம். ஒர்க்கு பக்காவாக போயிட்டுருக்கு. தம்பி எங்கேருந்து வரீங்க? ஆவியூர்லா? எது என்ன இது? அது தெரியும், நடந்தே வந்துடலாம். ஆவியூர் எனக்கு தெரியும். நான் தம்பி நம்மளுக்கு இந்த பக்கம் தான் தம்பி. நீங்களா விஜய் ஃபேனா நீங்கள்? எதுக்கு வந்தீங்க? விஜய் மாநாடு. விஜய் பார்க்க வந்தீங்களா? விஜய் பார்க்கணும் நீ 4 நாள் கழிச்சு வரணும். ஓகே, என்ன வேலை நடக்குதுன்னு கண்காணிக்க வந்திருக்க. ஓகே, வேலை நல்லா போயிட்டுருக்கா? எப்படி இருக்கு பார்க்க மாநாடெல்லாம்? சூப்பராக இருக்கா? சூப்பர். மாநாடுக்கு வருவியா அன்னைக்கு ஸ்கூலில்? சரி, வீட்டில் என்ன கட்சி? உங்கள் வீட்டில் விஜய் கட்சி தானே. ஓட்டு அடுத்த வருஷம் நீ உனக்கு ஓட்டு இருக்காதுல்ல? ஓட்டு வந்துடும். ஓகே, அப்போ யாருக்கு போடுவேன்? ஓகே, சூப்பர். ஸ்டேஜுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்டேஜ் பக்காவாக இருக்குது. போன வாரம் பார்த்த ஸ்டேஜானே தெரியல, அந்தளவு பிரம்மாண்டமாக மாற்றிருக்காங்க. மேலே டிசைனிங் ஒர்க்லாம் பாருங்கள், சூப்பராக போட்டுட்ருக்காங்க. நம்ம வீடியோவில் காமிச்ச அந்த தாவேகா பந்தக்கால் நட்ட இடம் இந்த இடம் தான். நாள் எப்படி இருந்துச்சு கிரவுண்டு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், டோட்டலாக மாறிடுச்சு. இந்த போர்டுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் வீடியோவை. மேடை வந்து அதுக்கு பின்னாடியே தான் இருக்குது மேடை. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இது வந்து ஒரு சைடு தான், மேடையோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இன்னும் ரைட் ஹேண்ட் சைடு நான் காமிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி தான், பாக்ஸாக இருக்கும். தண்ணி வசதி, எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். எல்இடி டிவி, வேறு என்னென்ன வேணும் உங்களுக்கு. விக்ரவாண்டியில் என்ன தப்பு நடந்துச்சோ இங்கே எந்த தப்பு நடக்காத அளவுக்கு அவ்வளோ பார்த்து மெதுவாக பொறுமையாக 40 நாளாக எல்லா ஒர்க்கர்ஸும் பக்காவாக பார்த்துட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடம், ஸ்டேஜ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண இடம் ட்ரோன் வீடியோவில் ஒரு வீடியோ, செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ட்ரோன் வீடியோவில் இந்த இடத்த காமிச்சிருப்போம்.
இன்னமும் அந்த grill ஒர்க்குக்கு மற்ற ஒர்க்குக்கு அந்த வெல்டிங் ஒர்க்கு எல்லாமே உள்ளே தான் பண்ணுறாங்க. கெஸ்ட்டு யாரும் இப்போ அந்த அன்றைக்கி ஆதவ அர்ஜுன் சார் வந்தாங்க, மற்ற யாரும் வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு உள்ள சின்ன ரூம் மாதிரி உள்ளே இருக்குது ரைட் சைடு. இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த grill ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸ்டேஜோட லெஃப்ட் சைடு தான் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம வீடியோ போகிறாமே ஸ்டேஜோட லெஃப்ட் சைடு தான் காமிச்சிருப்போம். இப்போ ரைட் சைடு போகலாம் வாங்க. இந்த ஆர்ச் இதில் வரதுண்ணே சென்டர்லையா? அந்த சென்டர் பிளாங்காக இருக்குது அங்கே வர்றது டாப்பில் தான். ஓகே 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 ஓகே. இந்த பிளாக்காக இருக்க இடத்துல என்ன வரும்னே கொடி வருமா? இந்த டிசைன் இல்லை சென்டரில் வரும். இந்த பிளாக் இருக்குல்ல அதெல்லாம் அதுலேயும் வருது, ஃபுல் டிசைன் வருது. கொடி வராதா? கொடி டிவி கொடியும் வருது. ஓகே ஓகே ஓகே. இது என்னைக்கு முடியும் இந்த ஒர்க்கு? இதெல்லாம் இன்னைக்கு 2 நாளில் முடிஞ்சிடும். சரிண்ணா. இல்லை முடிஞ்சிடும். இல்லை இந்த இது கேட்குறேன், இந்த மேலே அந்த டாப் மட்டும் கேட்குறேன். இன்னைக்கு முடிஞ்சிடும். சரிண்ணா, ஓகேண்ணா. அந்த சென்டரில் வரப்போகிற டிசைன் இதுதான் பார்த்துக்குங்க. இதே மாதிரி ஃபுல் டிசைன் கவர் பண்ணி கொடியும் போட போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் இந்த மாதிரி இந்த grill கேட்டு வெளியாக உள்ளே போய் இந்த பாக்ஸுக்குள்ளே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிஞ்சால் தான் எப்படின்றது தெரியும். நம்ம 2 நாள் கழித்து வர முடிஞ்சால் வந்து எப்படி கம்ப்ளீட் ஒர்க் எப்படி நடந்திருக்கு, எப்படி உள்ளே வந்து எப்படி பாக்ஸில் அமரணுன்ற வீடியோ போடுவோம். இப்போ ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கனால மேடைக்கு அந்த பக்கம் ரைட் சைடு அப்படியே போக முடியல. தளபதி நடக்கிற ரேம்ப் வழியாக வந்து சுற்றி தான் போக முடியும். ரைட் சைடும் சேம் இதே ஒர்க் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதுக்காண்டி வந்திருக்கீங்களா? பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கீங்களா? சரி பார்த்து திருப்பி அடுத்து மாடை பார்த்து திருப்பி வரணுமா? ஓகே. அன்றைக்கி கூட்டத்தில் சிக்கிறதுக்கு இன்றைக்கே பார்த்து போயெல்லாம் வந்திருக்கீங்க. சரி ஓகே. மேடையோட ரைட் சைடு தளபதி வர்ற ரேம்ப்பு வந்து இதுதான். மேடோட லெஃப்ட் சைடு பார்த்தோம், இப்போ ரைட் சைடு பார்க்குறோம். ரைட் சைடும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் நிற்கிறது ஒரு பாக்ஸ். குழாய் வந்து இந்த காமிச்சு பார்த்தீங்களா? இந்த 4 குழாய் வந்து இந்த பாக்ஸுக்கு உரிய 4 குழாய், அந்த 4 குழாய் வந்து அந்த பாக்ஸுக்கு உரிய 4 குழாய் பார்த்துக்குங்க. விக்கிரவாண்டியில் வந்து தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி இந்தியாவிலேயே முதன்முறையாக அந்த மாநாட்டுக்குள்ளேயே தண்ணீர் அமைக்கும் பணி வந்து தாவைக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா? அங்கேருந்து இது வழியே தான் இப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்படியே வந்து இது வெளியே அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே போய்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாதை விட்டுருப்பாங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே போய் சிட் ஆகிக்கணும். அடுத்த பாக்ஸுக்கு போனோம், இப்படி போனோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இந்த மாதிரி பாதை இருக்கும். பாதைக்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே செட்டில் ஆகிக்கிற வேண்டியதான். கொடி உள்ளே மட்டும் இல்லை, வெளியேவும் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. இந்த கொடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக மாறிடுச்சு. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இந்த எல்இடி டிவி வச்சுருக்காங்க பார்த்துங்க. அடுத்த பாக்ஸுக்கு உள்ளது அந்த இருக்குது பாருங்கள், எல்இடி டிவி வைக்கிற அந்த கண்டெய்னர். இது வந்து இந்த grill பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட் சைடு கொஞ்சம் நிறைய வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ரைட் சைடு கிட்டத்தட்ட இந்த ரேம்ப்பு கிட்ட வரைக்கும் இந்த பாக்ஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு. அங்கிட்டு லெஃப்ட் சைடு தான் நடந்துகிட்டு இருக்குது. பந்தக்கால் நட்டதுலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 30 நாட்கள் மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். 30 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவே பாருங்கள், சாம்பிள் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். அந்த கிரவுண்டு எந்த அளவு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு ஒரு நாளும் ஒரு சேஞ்சஸ் காமிக்கிறாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுன் சார் வந்தப்போ வந்தோம். 1 வாரம் ஆச்சு. 6 நாள் கழித்து கம்ப்ளீட்டாக என்னமோ நாளைக்கு நடக்க போகிற மணி அந்தளவுக்கு ஒர்க்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாங்காக நடந்து வீடியோ எடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து லைவாக பேசுகிறேன். கொஞ்சம் வந்து வீடியோவில் மூச்சு சவுண்டு கேட்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பாருங்கள், இது ஒரு பாக்ஸ். இடது பக்கம் மட்டும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 1 கிலோமீட்டர் அவங்க சொன்ன மாதிரி மேட் வந்து ரேம் முடிஞ்சலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி மேட் போடுவாங்க. இந்த பாக்ஸும் அது வரைக்கும் வரும். பாக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஆகும். மேட்டு மட்டும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம காரில் வந்து என்ட்ராகி வந்துருப்போம் இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த பாதை அதான். அது வந்து இப்போ விஐபி என்ட்ரன்ஸ் ஆக்க போகிறாங்க. அந்த ஸ்ட்ரைட்டு நுழைஞ்சோடனே ஒரு 2 பாதை பார்த்துருப்பீங்க. அந்த பாதை ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வருது. விஐபி என்ட்ரன்ஸ் கார் போகிறதுக்கு இன் அண்ட் அவுட்டு வந்து இதுதான். அது மாதிரி ஃபுட் கோர்ட்டு, இது பூரா ஃபுட் கோர்ட்டு. பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கேருந்து இந்த கேட்டு வெளியே வந்து எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கினோம்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ஃபுட் கோர்ட்டு தான் வருது. நுழைஞ்சோன்னையும் அந்த பாதை விஐபி என்ட்ரன்ஸு. அதை தள்ளி லெஃப்ட்டில் வந்து பொதுமக்களுக்கு ஆர்ச் போட்டிருக்காங்க. ஆர்ச் வழியாக வரணும். கார்ஸு விஐபிஸ் வர்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கே நம்ம காமிச்சிருந்தோம். அங்கேருந்து அப்படி நுழைஞ்சோம்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஸ்டேஜுக்கிட்டே வந்து இறங்கிடலாம். விஐபி எல்லோரும் வலது கையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் வலது பக்கம் இருக்க வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வலது பக்கம் இந்த பாக்ஸ் போடுறது, லைட்டிங் போடுறது, கொடி கட்டுறது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு. இடது பக்கம் மட்டும்தான் இன்னும் ஸ்லைடாக இருக்குது. அதுவுமே இன்றைக்கி முடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் கோர்ட்டுன்னு சொன்னோம். விஐபி ஃபுட் கோர்ட் அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேஜ் பக்கத்தில் இருந்த ஃபுட் கோர்ட்டுன்னு சொன்னோம்.
இது என்னன்றதை அவங்ககிட்டே கேட்போம். ஃபுட் கோர்ட்டு தானா இல்லை வேறு எதுவுமானு. இப்போதைக்கு விஐபி என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணிடுவாங்க. விஐபி இருந்தாங்கன்னா இங்கே வந்து கார் ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே இறக்கி விட்டு இது வெளியே அப்படியே விஐபி போயிடுவாங்க. இதே ஃபுட் கோர்ட் பண்ணிடு தானேங்க இது? என்னண்ணே இங்கே என்ன வருது நேம் போர்டு? இல்லை இந்த இடம் வந்து எதுக்கு தெரியல. உங்களுக்கு சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போல. ஆனால் விஐபி ஃபுட் கோர்ட் தான் கன்ஃபார்மாக. ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாநாடில் நடந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்காவாக ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது விஐபி ஃபுட் கோர்ட்டு. ஸ்டேஜோட ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடு போனோம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கோம். இந்த கட் அவுட்டு எல்இடி டிவி வைக்கிறதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த இது பூராமே நாங்கள் முதல் நாள் பார்த்துருந்தோம், நிறையா இருந்துச்சு இந்த டேங்க். இது எதுக்குன்னு இப்போ தான் புரியுது. அந்த வெயிட்டு வந்து பறக்கூடாமல் பண்ணுறதுக்காண்டி இந்த பூராமே யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபில் பண்ணி இந்த டேங்கை பூரா யூஸ் பண்ணுறாங்க. மானோட ரைட் சைடும் படி இருக்குது, லெஃப்ட் சைடும் படி இருக்குது. இது விஐபி போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறி வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம். அதாவது மாநாடு நடக்க இன்னும் 4 நாள் இருக்கிறதுனால ஸ்டேஜுக்கிட்ட போலீஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. யாரும் மேடையில் ஏற முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோட்டோக்கால் ஒரு இப்போ அவருக்கே பாதுகாப்பு, தளபதிக்கே வந்து பாதுகாப்பு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்கனால ஸ்டேஜில் யாரும் ஏறக்கூடாது. பாதுகாப்பு கருதி யாருமே தெரிஞ்ச ஆளாக இருந்தாலுமே ஏறக்கூடாது. போலீஸ் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? கீழே பார்த்தவங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது, ஓரளவு தெரிஞ்சிருக்கும். க்ளோஸ்அப்பாக பார்த்துக்குங்க. ஸ்டேஜோட இடது பக்கம் இருந்து வீடியோ எடுத்தோம், இப்போ வலது பக்கம் இருந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இந்த தளபதி போகிற ரேம்போடு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அங்கிட்டு பொதுமக்கள் போகிறது. இது வழக்கம் போல் விஐபி வர்றது, 2 சைடு விஐபி வர்ற இது இருக்குது. ஒரு சில விஐபிஸும் இந்த சைடு ஒரு விஐபிஸும் அவங்களே பார்த்து முன்னாடியே வந்து வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி ஸ்டேஜை தாண்டி அந்த சைடு போகிறது கஷ்டம். இப்போ நானே பார்த்தீங்க சுற்றி தான் வந்தேன். இது எதுக்குண்ணா? எதுக்குது இது? எதுக்கு எல்இடியா என்னது? ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் டவர். ஓகே, ஸ்பீக்கர் டவர். மொத்தம் கிரவுண்டு ஃபுல்லாக எத்தனை டவர்? ஃப்ரண்ட்லேயே 6 வருதா? ஓகே. தளபதி மக்களுக்கு வந்து குழாய் மட்டும் அமைக்கலை, வாட்டர் கேனும் கொடுக்குறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்பீங்க. 5 லட்சம் வாட்டர் கேன் வந்து இறங்கியிருக்கு. நம்ம அதை முதல்ல கவர் பண்ணாமல் போயிட்டோம். அதுக்காண்டி உங்களை கவர் பண்ணணுன்றதுக்காண்டி திருப்பி மேடையோட ரைட் சைடு வந்து திருப்பி லெஃப்ட் சைடு வந்திருக்கோம். அந்த வாட்டர் கேன் பூரா இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. 5 லட்சம் வாட்டர் கேன் வந்து இறங்கியிருக்குன்னு நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாகவே வாட்டர் கேன் தான், பார்த்துக்குங்க. தயவுசெய்து இப்போ விசிட்டர்ஸ் யாரும் வர்றவங்க இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாநாடு அன்றைக்கி வர்றதுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நிறைய வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. யார் எடுத்து வச்சான்னு தெரியல, கவர் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க. இது ஒரு ஸ்டோரேஜ், அது ஒரு ஸ்டோரேஜ். மொத்தம் 1 லிட்டர் வாட்டர் கேன், 1 லிட்டர் வாட்டர் கேன், 5 லட்சம் வாட்டர் கேன் வந்து இறங்கியிருக்கு. இது ஒரு விஐபி என்ட்ரன்ஸ். ரைட் சைடு மேடையோட லெஃப்ட் சைடு வர்றவங்களுக்கு இந்த விஐபி என்ட்ரன்ஸ், ரைட் சைடு வரவங்களுக்கு அந்த பக்கம் விஐபி என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் தான் டபுள் பாதை இருந்துச்சு, வண்டி போய் வர மணி. இது சிங்கிள் வே மணி தான் இருக்குது. மேக்ஸிமம் கிரவுண்டை நான் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் நான் கவர் பண்ணாமல் இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, ஆல்ரெடி நம்ம இந்த விருந்தினர் போர்டை காமிச்சு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம். லாஸ்ட் ஆதோ ஒரிஜின் சார் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹைவேஸில் நம்ம கட் பண்ணதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டருக்குள்ளே அந்த இடம். ஹைவேஸ்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கு, இதுதான் ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸு. இதில் கட் அவுட்டு எல்லாமே வரும், இதில் வழியும் வரும், ஒவ்வொரு பாதையும் வரும். இந்த பார்க்கிங்க்கு லைட்டிங்கு எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க, குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்கு லைட்டுக்கா? எதுக்கு இது லைட்டுக்கா? எதுக்கு பார்க்கிங் லைட்டா? ஓகே, பார்க்கிங்கில் வந்து வெளிச்சம் வேணுன்றதுக்காண்டி ஃபுல்லாக கம்பம் ஊண்டி லைட்டிங் லேம்ப் போடுறதுக்கு எல்லாமே போட்டாங்க. தாவேக்கோட பெரிய கொடி எத்தனை அடி? 106 அடி கொடி, 106 அடி கம்பம். ஓகே, இங்கே தானா? ஓகே, சூப்பர். நீ எவ்வளோ நேரம் முடியும் இந்த வேலை? எவ்வளோ நேரம் நடந்திருக்கு? எவ்வளோ நேரம் முடியும்? ஓகே, இது அன்னைக்கு முடியும். இந்த கொடி எப்போ நட்டுவாங்க? அந்த கம்பம் எப்போ நடுவாங்க? கொடி எப்போ? நாளைக்கு கொடி நட்டுருவாங்களா? ஓகே, மக்களே பார்த்துக்குங்க. இந்த இடத்துல தான் தாவேக்காவோட கொடி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பெரிய கொடி. நீங்கள் ஹைவேஸ்லேருந்து வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் முன்னாடி தெரியுற மாதிரி அந்த மாதிரி 100 அடின்னு நினைக்கிறேன், தூரத்துலேயே தெரியும். அந்த மாதிரி கொடி, பெரிய கொடி இங்கே ஊண்ட போகிறாங்க. நாளைக்கு வந்துடும் இந்த கொடி. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிற ஹைவேல நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல டோல்கேட்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு இங்கே ஒரு பார்க்கிங் வசதி அமைச்சிருக்காங்க. 300 ஏக்கரில் பார்க்கிங் வசதி அமைச்சிருக்காங்களாம். இது வந்து அந்த இடம் பத்தாதுன்றதுக்காண்டி முன்னேற்பாடாக இது ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது தூத்துக்குடியில் வந்து வரவங்களுக்கு அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா டோல்கேட் நீங்கள் டச் பண்ணாமே, டோல்கேட் போகாமல் அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி பார்க்கிங் பண்ணிடலாம். மதுரையிலேருந்து வர்றவங்கன்னா நீங்கள் அந்த டோல்கேட் தானே அந்த ஊரில் போய் சுற்றி தான் வரணும். இல்லை மேபி இந்த இடம் மீடியண்டை உடைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அது அன்றைக்கி தான் தெரியும். இப்போதைக்கு இது தூத்துக்குடியிலேருந்து வரவங்களுக்கு இந்த பார்க்கிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துங்க, 300 ஏக்கரில் இருக்குது ஒரு பார்க்கிங் டோல்கேட்டுக்கு முன்னாடி.
தூத்துக்குடி டு மதுரை ஹைவேஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வீடியோவில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு இடத்துல நுழையிற மாதிரியே காமிச்சிருப்போம். அது வந்து விஐபி என்ட்ரன்ஸு. அங்கே யாரும் நுழைஞ்சிடாதீங்க பொதுமக்கள். இப்போ அந்த இடத்த தாண்டி தூத்துக்குடி ஹைவேல ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா நம்ம ஏற்கனவே அந்த விருந்தினர் போர்டு காமிச்சிருப்போம் வீடியோ. அந்த போர்டுக்கு முன்னாடி தான் போக போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு தான் வந்து பொதுமக்கள் நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான். இது வழியாக தான் கார் பார்க்கிங் ஏரியா, ஃப்ரண்ட் ஏரியா. இப்போ நம்ம அங்கே உள்ளேருந்து எடுத்துகிட்டு போன நிறையா வீடியோ. மெயின் ரோடு ஹைவேலேருந்து இப்போ உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறோம். ஹைவேலேருந்து பார்த்துக்குங்க. அது மாதிரி நாங்கள் காமிச்சோம்ல, மதுரை எல்லை முடிவுன்னு சொல்லி காமிச்சோம் பார்த்தீங்களா? இந்த இருக்கு பாருங்கள், மாநாடு கிட்ட அந்த போர்டு. இந்த போர்டு தான் விருதுநகர் மாவட்டம் மதுரை எல்லை முடிவு, விருதுநகர் மாவட்டம் ஆரம்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்ஸ்கிரைப், இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றலாம் ஓல்டு ஃபேஷனு. இப்போ லைக் பண்ணுங்கள், அது பக்கத்தில் ஹைக்குன்னு ஒன்று ஒரு ஹைப்புன்னு ஒன்று வரும். எல்லாம் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் தளபதியோட வீடியோ தமிழ்நாடு பூரா பார்க்கணும்னா ஹைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.